Hello guys, welcome back our channel Lit12 with GS ma'am. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். ஸோ மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாடல்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஹெல்பிங் வெர்ப் மாதிரி தான். மெயின் வெர்புக்கு ஹெல்பிங் வெர்ப் மாதிரி தான் இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப். இதை தமிழில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த துணை வினை சொற்கள் இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தனியாக அது அந்த வேர்டு மட்டும் அதுக்கு மீனிங் கொடுக்காது. அது எப்போவுமே மெயின் வெர்போட சேரும்போது மட்டும்தான் அந்த மெயின் வெர்புக்கு மீனிங் ஃபுல் மீனிங் ஸ்ட்ராங் மீனிங் தர்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் இதெல்லாம் துணை வினை சொற்களாக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அப்படிங்கிறதோட யூசேஜ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இட் கிவ்ஸ் த ஃபுல் ஸ்ட்ராங் மீனிங் ஆஃப் த மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மாடல் ஆக்ஸிலரிஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட், மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட், வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட், ஷெல்லோட பாஸ்ட் டென்ஸ் ஷுட். இப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னால் வில், ஷெல், வுட்டு, ஷுட்டு இதெல்லாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை அப்போ இது ஷுட்டு, விட்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வரும். ஸோ மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் வில்லு, ஷுட்டு இது ரெண்டுமே டென்ஸை மென்ஷன் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் எப்போவுமே டென்சஸை டிஃபைன் பண்ணாது. ஸோ டென்சஸில் வரக்கூடிய வில், ஷுட்டு, வுட்டு வேறு, ஆக்ஸிலரியில் வரக்கூடிய வில், ஷுட்டு வேறு. டென்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேன் எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிலிட்டி, பாசிபிலிட்டி, டவுட்டு ஆர் ரெக்யூஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாடல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணணும். ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட். ஸோ எபிலிட்டி இன் பாஸ்ட், பெர்மிஷன் ஆர் பாசிபிலிட்டி, டவுட் ஆர் ரெக்யூஸ்ட் இன் பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா குட் யூஸ் பண்ணணும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா MAY மே என்னன்னா இட் எக்ஸ்ப்ரெஸஸ் த ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்மிஷன். ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டியையோ ஃப்யூச்சரில் நம்ம ஒரு விஷயம் நடக்க போகுது அதுக்கு பெர்மிஷன் கேட்குறோம். இப்போ நான் ஒரு ரூம்குள்ளே என்ட்ராக போகிறேன் அப்படின்னா அது என்ன கேட்குறோம், மே ஐ கம் இன். அதுக்கடுத்து ஒரு பாசிபிலிட்டி, மே ஐ நோ யூ, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா. பாசிபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு மே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்மிஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மைட் யூஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட்டு, மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட். கேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எபிலிட்டி, பாசிபிலிட்டி, டவுட் ஆர் ரெக்வெஸ்ட். மே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி ஆர் பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த வேர்ட் பாருங்கள் ஷேல் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் டினோட் த ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஷெல்லோட மீனிங் பாருங்கள். ஷெல் எப்பப்போ மாடல்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சர் பிளான்ஸ், சஜஷன்ஸ் ஆர் இன்டென்ஷன்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பிளானோ ஒரு சஜஷனோ இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஷெல். இப்போ நான் எனக்கு கடைக்கு போகணும் இருக்குது அப்படின்னா ஷெல் வி கோ டு ஷாப். என்னோட இன்டென்ஷனை நான் சொல்கிறேன். ஸோ இன்டென்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் வில் அப்படிங்கிறது சர்டன் ப்ரெடிக்ஷன்ஸ், நம்மளோட டிசையர் ஆர் ப்ராமிஸ் இதுக்கெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வில்லை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷுட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அல்லது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஷுட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி அட்வைஸு அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்வைஸ் நம்ம கொடுக்குறோம். ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் பி ரெடி. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷுட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் வுட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வில்லிங்னஸ், அதுக்கப்புறம் இன்விடேஷன், அதுக்கப்புறம் பாஸ்ட் ஹேபிட் இதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வுட்டு யூஸ் பண்ணலாம். ஐ வுட் be happy to assist, would you come again, நீங்கள் வருவீங்களா திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வில்லிங்னஸ்க்காக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
வுட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் மஸ்ட். இந்த மஸ்ட் இதை வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே கேட்பாங்க. மஸ்ட் பாருங்கள், நெசசிட்டி, ஆப்ளிகேஷன் அல்லது லாஜிக்கல் கன்க்ளூஷன். நெசசிட்டி அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா மஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பை டுடே. ஐ மஸ்ட் go to the shop. I must go to the college. I must go to the cinema. அப்படின்னு எனக்கு தேவையை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், ought to. இது ஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்டேஷனுக்காகவும் மாரல் அப்ளிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். யூ ought to apologize for your mistake. கண்டிப்பாக இதை நீ செஞ்சு தான்ப்பா ஆகணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம சொல்லும்போது ought to வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கேன், குட், மே, மைட், ஷல், வில், ஷுட், would, must, ought to. Thank you for watching.